உங்களை ஒரு பாதையில விட்டு செல்கிறேன். அந்த பாதை என்பது எப்படி என்றால் இரண்டு காரியங்களை அம்சமாக கொண்டது, குர்ஆனும் என்னுடைய வாழ்வும் என்று சொன்னார்கள். அதே போல வேற இடத்திலே சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் மஹஜ்ஜதன் பைலா, மக்களே நான் உங்களை வெள்ளை வெளேர் என்ற பாதையில் நான் விட்டு செல்கிறேன். அந்த பாதையில தான் ஒரு முஸ்லிம் பயணிக்க வேண்டும். பைலுஹா கன்னஹார், அந்த பாதையின் இரவே பகலை போல வெளிச்சமாக இருக்கும். அப்படியான தெளிவான பாதையை நாம தந்தும் கூட அல்லாஹ் கேட்கிறான், உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், மக்களை என் பக்கம் நீங்க வரமாட்டோம், என்னுடைய பாதையை நீங்க வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த தலைப்புடைய முன்னுரையாக நான் சொல்ல வருவது முஸ்லிம்கள் செல்லக்கூடிய பாதை. முதல்ல இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறோமே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு தெரியாம நம்ம வாழ்றோமே. ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுவேன். இன்றைக்கு வாழக்கூடிய நாங்க மக்களிடத்தில் நம்ம எப்படி அடையாளப்படுத்துறோம்? நான் ஒரு முஸ்லீம், அப்படிதானே? உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்வீங்க? நீங்க என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு முஸ்லீம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாதை என்பது அந்த இஸ்லாம் என்கிற அந்த நிலையிலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீம். ஆனா அல்லாஹ் கிட்ட அவனுடைய அருளை தேடி அவன் பயணிக்க வேண்டுமே ஆனால், அல்லாஹுடைய அருளையும் கண்ணியத்தையும் பெற வேண்டுமே ஆனால், அவன் மூமீன், ஈமான் என்கிற அந்த அடையாளத்தையும் மூமீன் என்கிற நிலையும் பெற்றவனாக அவன் இருக்க வேண்டும். இப்போது உங்கள் உள்ளத்திலே ஒரு கேள்வியை கேளுங்கள், நான் முஸ்லிமா அல்லது முஃமினா? யாரை இங்க அல்லாஹ் நேசிக்கிறான்? முஸ்லிமுக்கு மூமீனுக்கு உள்ள வேறுபாடு என்ன? சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கேள்வி கேட்கவே கூடாதா? ரொம்ப அமைதியா இருக்க. முஸ்லிம்னா யாரு, முஃமின்னா யாரு? இப்ப உங்களை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லிக்க உங்களை முஸ்லிம் சொல்லிக்க பிடிக்குமா, முஃமின் சொல்லிக்க பிடிக்குமா? அப்ப முஸ்லிம் வேண்டாமா? ரெண்டும் வேணுமா? சரி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எப்ப நீங்க முஸ்லிமா இருப்பீங்க, எப்ப முஃமினா இருப்பீங்க? முஃமின். ஓகே. முஸ்லிம்ன்றவர் பேருக்கு வாழ்வார், தொழ மாட்டாரு, குர்ஆன் ஓத மாட்டாரு, இபாதத் இருக்காது, அவருடைய வாழ்வை இஸ்லாமிய நெறிப்படி அமைத்துக் கொள்ள மாட்டார். அவர் முஸ்லிமா? சரி. முஸ்லீம் அப்படிங்கிறவர் யாருன்னா, அல்லாஹையும் ரசூலையும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் முஸ்லீம். கட்டுப்பட்டவர் தான் அப்படி இஸ்லாம் என்கிற வாழ்வை நெறியாக ஏற்றுக்கொண்டவர் முஸ்லீம். அவர் என்ன செய்யணும்? இணை வைக்காம இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்ங்கிற அடையாளத்தோட இருப்பார். தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, நன்மைகள் இருக்காது, மார்க்க பிடிமானம் இருக்காது. ஆனா இஸ்லாத்தை அல்லாஹ் சேர்த்துக்கிட்டார்ல, அவருக்கு இஸ்லாம் என்கிற